எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ். இன்றைக்கி கிச்சனில் நான் என்ன மாதிரி க்ளீனிங் ஹேபிட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அதை தான் நான் உங்ககிட்ட நான் காட்டியிருக்கேன். எப்போவுமே ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த இடத்துல எடுத்த பொருளை வைக்கிறது. செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனிங்க்கான நான் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே மிஸ்டர் மசில் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி தீர்ந்துடுச்சு. தீர்ந்த உடனே நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேக்கிங் சோடா, வினிகர், அதோடு வாசனைக்காக கம்ஃபோர்ட் ஆட் பண்ணி அதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கேஸ் ஸ்டவ்வை என்ன தான் நம்ம தண்ணி ஊற்றி அப்போயே தொடச்சி வச்சாலும் பேக்கிங் சோடா, வினிகர் இல்லை இந்த மாதிரி மார்க்கெட்டில் சேல் ஆகிற ஏதாவது ஒரு ஸ்ப்ரே யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த கரப்பாம்பூச்சி வராது, பேட் ஸ்மெல் வராது, உங்களுக்கு கிச்சன் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். அதே மாதிரி கேஸ் ஸ்டவ்லாம் தூக்கி அடியிலையும் ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வைப் பண்ணி எடுத்திங்கன்னா தான் இந்த பூச்சி தொல்லை இருக்காது, கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்காது. இது மாடுலர் கிச்சனாக இருந்தாலும் சரி, நான் மாடுலர் கிச்சனாக இருந்தாலும் சரி, இந்த கரப்பாம்பூச்சி வரதான் செய்யும். அப்போ நம்ம அந்த கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டாலே போதும். கரப்பாம்பூச்சி ஏன் வருது? அதுக்கு சாப்பிட்ற பொருள் நிறைய அங்கே கிடச்சா வரும். ஸோ நம்ம அந்த சாப்பிட்ற பொருளே இல்லாமல் வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் வேலை. அதே மாதிரி தேர்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைடு வால் ஃபுல்லாக அந்த சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம வைப் பண்ணி எடுக்கணும். டெய்லி நைட்டு இந்த வேலையை நான் பார்க்காம தூங்கவே மாட்டேன். எனக்கு கிச்சன் மட்டும் எப்போவுமே க்ளீனாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இதே ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் ஒரு க்ளீனான கிளாத் வச்சு தொடச்சிருப்பேன். டெய்லி ஒரு கிளாத் மாற்றிக்கிட்டே இருக்கணும் கிச்சனில். வைப்பிங்க்கு இந்த மாதிரி க்ளீனிங்க்குனே கிளாத்து மாற்றிக்கணும். மொத்தமாக அந்த துணி எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் துவைச்சி காய போட்டுட்டு டெய்லி ஒன்றா நீங்கள் மாற்றிக்கிட்டே இருங்க. 2-3 செட்டு வச்சுக்கோங்க கிச்சன் க்ளீனிங்க்குனே. அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும், கிச்சன் க்ளீனாக இருக்கும். என்னோடய கிச்சன் ரொம்ப ரொம்ப குட்டியான கிச்சன். இப்படி திரும்பினா நம்ம சமைக்கலாம், இப்படி திரும்பினா நம்ம மளிகை சாமான் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் ரொம்ப நீட்டாக வச்சுக்கணுன்ட்டு நான் மெனக்கெடுவேன். அதே மாதிரி 4th ஸ்டெப் என்னென்னா, கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுற மிக்சியை க்ளீன் பண்ணியே ஆகணும். அதுவும் பார்த்திங்கன்னா, எப்போவுமே நம்ம அரைச்சி எதாவது தெரிச்சிருச்சுன்னா உடனே க்ளீன் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுறாமல் இந்த மாதிரி ஸ்ப்ரே துணியில் ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, டேரெக்டாக ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, ரொம்ப தண்ணி படாமல் மட்டும் பார்த்துக்கிட்டு நீட்டாக தொடச்சி அதை அப்படியே எடுத்து வச்சு ஏதாவது ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இன்னுமே நல்லது. அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5th ரூல், என்னோடய ரூல், அது டெய்லி க்ளீன் பண்ணிடணும். நம்ம இப்போ மளிகை சாமான்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த கடுகு, சீரகம், அது எல்லாமே ஒன்று எடுக்கும்போது எதாவது சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதாவது ஆயிலோ இந்த மாதிரி ஸ்டெயின் ஆக வாய்ப்பு இருக்குது. இது டீப் க்ளீன் அப்போ ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் என்ன பண்ணுவேன்னா, நான் 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணுவேன்னா, ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை நல்லா வைப் பண்ணி எடுத்துருவேன். அந்த ஆல் பர்பஸ் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணிருக்கேன். மிஸ்டர் மசில்ஸ் இன்னுமே நல்லா இருக்கும். நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போதே நுரையோடு தான் வரும். அது ஒரு ஸ்மெல்லும் வித்தியாசமாக இருக்கும். எந்த பூச்சியும் அது பக்கத்துலேயே வராது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு ஈரத்துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மளிகை பொருள் எல்லா ஜாமானையும் எல்லா கண்டெய்னரும் நம்ம அடுக்கி வச்சுக்க வேண்டியதான். ஸோ என்னோடய கிச்சன் ஓப்பன் கிச்சன் அப்படின்றனால என்ன ஆகும்னா, எண்ணெய் பிசுக்கு அதிகமாகும். எண்ணெய் பிசுக்கு பட்டு அது மேலே தூசி பட்டு அப்படியே கருப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, 6th ஸ்டெப்பாக எல்லா கண்டெய்னரும் லைட்டாக தொடச்சி வச்சுருவேன். ஸோ அப்படி வைக்கும்போது எனக்கு டீப் க்ளீன் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை. என்னோடய டீப் க்ளீனிங் வீடியோ நான் இதில் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ டீப் க்ளீன் பண்ணும்போது நமக்கு பெருசாக வேலை இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் டீப் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உப்பு ஜாடி. கண்டிப்பாக கிச்சனில் குப்பைனா என்ன ஆகும்னா, இந்த உப்பு கீழே சிந்துறது அதெல்லாம் அப்படியே விட்டுருவோம். திரும்ப அது மேலேயே ஆயில் ஸ்ட்ரெயின் ஆகும். அடுத்த ஸ்டெப்பு. ஸோ இந்த மாதிரியே கிச்சன் ஃபுல்லாக டர்ட்டி ஆகிட்ருக்கும். ஸோ டெய்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 days ஒன்ஸ் கூட எண்ணெய் பாட்டில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வேறு டிஷ்யூ பேப்பர் மாற்றுறது, உப்பு ஜாடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறதுன்னு செய்யுங்க. அதே மாதிரி அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா, சிங்க் எப்போவுமே நான் விளக்குன உடனே ஒன்ஸ் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். நைட்டு இதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும்ல ஜெல்லு, ஸோ அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு அதில் எல்லா சைட்லேயும் ஃபுல்லாக அந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு அப்புறம் தான் நான் அந்த கிச்சனை விட்டே வெளியே வருவேன். எனக்கு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கிச்சனில் சிங்க் வழியாக தான் நமக்கு
நிறைய கிருமிகள் வந்து பரவுது அப்படின்னு சொல்வேன். ஏன்னா நம்ம பாத்திரத்தை வந்து விட்டுருவோம் இல்லையா, சரி 1 மணி நேரம் கழித்து விளக்கிக்கலாம் அப்படின்னு விடும்போது தான் அதில் ஸ்மெல் அதிகமாகுது. ஸோ அதனால் ரெகுலராக சமைச்ச உடனே நம்ம வந்து பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு வே. அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கழுவி காய வச்சுருப்போம் இல்லையா, ட்ரை பண்ண வச்சுருப்போம், அந்த ட்ரையர்லேருந்து ஃபுல்லாகவே எடுத்து எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல நம்ம வச்சிட்டோம்னாலே கிச்சன் அவ்வளோ க்ளீன் ஆகிடும். மேக்ஸிமம் நைட் டயத்தில் வந்து இந்த மாதிரி வேலைகளை நம்ம வச்சுக்கணும். இப்போ நைட்டில் நிறைய வேலை இருக்குது. இப்போ ஏதாவது நம்ம பூரி செய்கிறோம், மசாலா செய்கிறோன்னு ஹெவியாக ஏதாவது வேலை செஞ்சிங்கன்னா பண்ண வேண்டாம். இப்போ எனக்கு நைட்டில் வேலை இல்லை, சாப்பாடு இருக்கனால நாங்கள் சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். ஸோ எனக்கு வேலை கம்மியாக இருக்கப்போ நான் இந்த மாதிரி க்ளீனிங் வேலையை எஃபர்ட் எடுத்து செஞ்சுப்பேன். இப்போ எனக்கு ஹெவியாக வேலை இருக்குன்னா வெறும் இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பை மட்டும் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு சிங்கை க்ளீன் பண்ணி விட்டு போயிடுவேன். இந்த சைடில் பாட்டில்ஸ் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளெல்லாம் வந்து நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ பண்ணிப்பேன். பட் வீக்லி ட்வைஸ் ஆகுது இந்த மாதிரி நீங்கள் க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒன்றுக்கும் ஒரு பிளேஸு நீங்களே ஒதுக்கி வைங்க. இந்த பொருளை இங்கே தான் வைக்கணும் அப்படின்றது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் தான் அந்த கிச்சன் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம எங்கே வச்சோம் ஏது வச்சோம் தேடுறதுக்கே டைம் ஆகும். ஸோ என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா அப்படியே எந்த இடத்துல இப்போ நாங்கள் என்னோடய டீப் க்ளீனிங் வீடியோ பார்த்துட்டு கூட இதை பாருங்கள். டீப் க்ளீன் வீடியோவில் எப்படி க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சனோ அதுதான் இப்போ ஒரு 2-3 மாதம் கழித்து கூட அப்படியே தான் இருக்குது என் கிச்சன். ஏன்னா அந்தந்த இடத்துல அந்தந்த பொருளை வைக்கிறனால எனக்கு வந்து எதுவுமே கிளம்ஸி ஆகாது. மறந்துட்டோமே எங்கே வச்சோம் மறந்துட்டோமேன்னு கூட இருக்காது. எல்லாமே அதே இடத்துல தான் இருக்கும். ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணாலும் அப்படியே வச்சுருவாங்க. ஸோ இப்படி தான் நான் வந்து கிச்சனோட ஃபுல் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று எதையுமே மறக்க தேவையில்லை. எல்லாமே அதே இடத்துல இருக்கும். இன்னொன்று க்ளீனாகவும் இருக்கும். ஸோ நமக்கு ரொம்ப ஹைஜீன் கூட. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய க்ளீனிங் ஹேபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.